நேரடியாக செய்திக்கு போயிடலாம். செய்தியினுடைய தலைப்பு மேலே பார்த்து யாராவது வாசிங்களேன். கேட்ஸ், வாசல்கள். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நெகமாயா சாப்டர் 1 and verse 3. நெகேமியா எழுதின அந்த புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் மேலே பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். என்ன சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெகேமியா என்ற ஒரு மனிதன் அரண்மனையில் இருக்கிறான். நெகேமியா வாஸ் இன் தி பேலஸ். அரண்மனையில் அவன் இருக்கும்போது அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான், கப் பேரரா இருக்கிறான். அப்ப அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரரா இருக்கும்போது இவன் ஒரு அடிமை, இவன் ஒரு யூதன். இந்த நெகேமியா அப்படின்ற மனுஷன், he is a Jew, now he is in exile. அங்கே அடிமையாக பாபிலோன் தேசத்திலே அவன் குடியிருக்கும் போது அங்க இருக்கிற மற்ற யூதர்களை பார்த்து அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஊர்ல எப்படிப்பா, எல்லா சங்கதிகள்லாம் எப்படி போகுது, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்கிற யூதர்கள், அதற்கு அவர்கள், அந்த அவர்கள் யாருன்னா யூதர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்ப என்னென்ன நடக்குது, அந்த தேசம் எப்படி இருக்கிறது? சிறையிருப்பில் மீந்தவர்களுக்கு மகா தீங்கும் நிந்தையும் இருக்கிறது. இரண்டாவது காரியம், எருசலேமின் அலங்கம், the walls have fallen down. அடுத்து அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள். ஒன்னு, அவங்களுக்கு தீங்கு. இரண்டாவது, அவர்களுடைய மதில்கள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவர்களுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. their gates have been burnt. இந்த ராத்திரி வேளையில இந்த வசனத்திலிருந்து ஒரு பகுதியை மாத்திரம் நான் பேச நினைத்திருக்கிறேன். அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட வாசல்கள், the gates that are burnt with fire. அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட வாசல்கள். சரி, வாசல் அப்படின்னா உங்க மனதுக்கு என்ன ஞாபகம் வருது? What comes to your mind when you think about gates? Entryway. ஓகே, ஒரு உள்ளே நுழைவதற்கான ஒரு பகுதி. வேற? சேஃப்டி. ஓகே, சேஃப்டி. வேற? ஏர்போர்ட். ஓ, கேட்ஸ், ஏர்போர்ட். ஓகே, வண்டர்ஃபுல். கேட்ஸ் போய் ஏர்போர்ட்ல இறங்குற கேட் நம்பர் 1, 2. ஓகே, வேற? they open and close. ஓகே, அவர்கள் திறந்து மூடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன அப்படின்னா, there is a name for our Lord. என்ன பேர் அப்படின்னா, அந்த வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்புமாய் சென்று மேய்ச்சலை கண்டலை அடைவான். I am the door. அல்லது I am, இன்னொரு வெர்ஷன்ல வாசிக்கும் போது I am the gate. அப்ப நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? கேட். அப்ப கேட்னு சொல்லும்போது நமக்கு பலவேறான எண்ணங்கள் வந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, கேட் அப்படின்னு சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் டு அவர் லார்ட். முதல் காரியம். ரெண்டாவது ஒரு வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல, அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். God is blessing Abraham. என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். Thy seed shall possess the gates of his enemies. அப்ப உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ஒருத்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. இப்ப நான் நம்ம சுப்ரீமனை பார்த்து நான் சொல்றேன், சுப்ரீமனே, நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வாசல்களை நீங்க சுதந்தரிப்பீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டேக் ஓவர் இட் அப்படின்னா என்னன்னா, நான் அதை ஆளுகை செய்ய போகிறார்கள். இனி அந்த வீட்டுக்கு யார் ஆளுகை செய்ய போகிறாங்கன்னா, ஓனர் யாரா மாற போறாங்க அப்படின்னா சுப்ரீமன். நான் எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்றால், கேட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கான்டெக்ஸ்ட்ல கேட் அப்படின்னு சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் டு பவர். நீங்கள் உங்களுடைய சத்துருக்களின் மேல ஆளுகை செய்ய போவீர்கள் என்று ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்து 3வது காரியம் சொல்றேன். யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல அங்கே வாசிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும்
கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். ஆண்டவர் அங்கே யோவான் புஸ்தகத்தில் எழுதுறாரு, ஆட்டு மந்தை இருக்குமா, அந்த ஆட்டு மந்தை இருக்கிற அந்த வாசல் வழியா யாரு பிரவேசிப்பா அப்படின்னா அவன் மேய்ப்பன் பிரவேசிப்பான். ஆனால் சைட்ல இருந்து ஏறி குதிக்கிறவன் யாரு அப்படின்னா கள்ளன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்க இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த பேக்ரவுண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு. அதாவது வெயில் காலத்துல இந்த சம்மர் சீசன் என்ன பண்ணுவாங்களா, ஆடெல்லாம் ஓட்டிட்டு போய் ஒரு மலைப்பாங்கான இடத்துல அதிகமாக அங்கே புல்வெளிகள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஆடுகள் எல்லாம் போட்டு ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா, சுத்தி மதில்களை உண்டு பண்ணுவாங்களா. they will make handmade walls. அந்த மதில்களை உண்டு பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கூலி ஆள்கள், அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க, அவங்கள உள்ளுக்குள்ள வைப்பாங்களாம். இப்ப இந்த கூலி ஆள்களுடைய வேலை என்ன அப்படின்னா வெளியில இருந்து யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்களாம். அப்ப வெளியில இருந்து யாராவது வரும்போது வாசல் வழியா ஒருத்தன் வரானா அவனை பார்க்க மாட்டாங்களா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மெய்ப்பன் தான் அப்படி வருவாருன்ட்டு. ஆனா சைட்ல எவனாச்சும் ஒருத்தன் ஏறி குதிக்கிறான் அப்படின்னா அந்த அவங்க கட்டி வச்சிருந்த அந்த மதில ஏறி குதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆடை திருடுறதுக்கு வரான் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல அங்கே வாசல் என்று சொல்லும் போது பாதுகாப்பை குறிக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்ஷன். அப்ப வாசல் அப்படின்னு சொல்லும் போது ஒன் ரெஃபர்ஸ் டு காட், நம்பர் 2 ரெஃபர்ஸ் டு ஆளுகை, இட் ரெஃபர்ஸ் டு த பவர். இங்க மூன்றாவது வாசல் என்று சொல்லும் போது அங்கே ப்ரொடெக்ஷனை குறிக்குது. நான்காவது காரியம், ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு இங்க காயினை குறித்து சொல்லும் போது காயின் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆபேலோட காணிக்கையை மட்டும் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, காயினோட காணிக்கை ஏத்துக்கலன்னு சொல்லி அவன் ரொம்ப கோபமா அவனை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா நீ ஒழுங்கா செஞ்சிருந்தேனா உனக்கு மேன்மைப்படுத்தி இருக்க மாட்டேனா, would I have not என்ன சொல்றது சரியான வார்த்தை, would I have not accepted you if you have done good. இப்போ பாவம் வாசற்படியில் படுத்திருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னா, வாசல் படி எதற்கு, திரும்பவும் இந்த வசனத்தின் படியும் வாசல் படி அப்படின்னா என்ன, அல்லது டோர் ஆர் த கேட் அப்படின்னு சொல்லும் போது அது எதற்கு அடையாளம் என்றால் மற்ற தீங்கான காரியங்களில் இருந்து நம்மை மறைக்கிற ஒரு ஷீல்டு. அதான் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு பாதுகாப்பு அரண். அப்ப 3 காரியங்களை சொல்ற, 1 கேட் ரெஃபர்ஸ் டு காட், 2 கேட் ரெஃபர்ஸ் டு த பவர், 3வது கேட் ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்ஷன். அப்ப இப்படி கான்டெக்ஸ்ட்ல இருக்கும்போது இன்னொரு ஒரு டைமென்ஷன் நான் உங்ககிட்ட பேசுறேன். என்னன்னா நம்ம சரீரத்திற்கு வாசல்கள் உண்டு. நம்ம சரீரத்தில் கண்ணு ஒரு வாசல், ஐம்புலன்கள்ல நம்ம பல காரியங்களை கேட்கிறதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கடந்து போகிறது. அப்ப நிறைய வாசல்கள், நம்முடைய சரீரத்திற்கு நிறைய வாசல்கள் உண்டு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நம்ம கேட்டை ராத்திரி திறந்து போட்டு நம்ம தூங்குவோமா? எங்க அப்பா ஒரு சம்பவம், எனக்கு இந்த கேட்டுன்னு சொன்னா ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு நாள் எங்க இந்தியாவில் எங்க அப்பா, எங்க வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாயை எங்க அப்பா பிடிச்சிட்டு நின்று இருந்தாரு. அந்த நாயை என்ன பண்ணுவோம்னா, கேட்டு திறந்துருச்சுன்னா திடுன்னு ஓடி அங்க இருக்கிற எல்லா நாய் கூட சண்டை போட்டுரும். ஆனா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அந்த நாள்ல என்னன்னா பயங்கரமான ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடந்து அப்பதான் கொஞ்சம் செட்டில் ஆகி முடிச்சிருக்கோம். 2 பேத்துக்கும் பயங்கர கோபம். எங்க அப்பா நாயை பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நான் பார்த்துட்டு என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம போய் கேட்டை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்றாரு. தேங்க்யூ சுகின். எங்க அப்பா சொல்றாரு, டே கேட்டை மட்டும் திறந்துடாதேன்றாரு. நான் பர்பஸா கேட்டை திறந்துட்டு வெளியில போறேன். நாய் ஓடிச்சு. எங்க அப்பா என்னைய பாக்குறாரு, அப்படியே நின்று பாக்குறாரு. நான் ஏன் சொல்றேன் கேட்டுன்னு சொல்றேன், எனக்கு அதான் ஞாபகம் வருது. நான் அவ்வளவு உன்னைக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா அந்த நாள்ல உண்மையாலுமே எங்க அப்பா, நான் இப்போ யோசித்து பாக்குறேன், எங்க அப்பா இன்னைக்கு இல்லை, இவ்வளவு மோசமா அந்த நாய் போயிடும், அந்த நாய் போய் மற்ற நாய்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணி இழுத்துட்டு வரும், இந்த மனுஷன் அதை பிடிச்சிட்டு நிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சும் கூட செய்த ஒரு மனுஷன் தான் நான். ஓகே, இது எனக்கு கேட்டுன்னு சொன்னோன்னா ஏன்னு சொல்றேன்னா, சில நேரங்களில நம்ம செஞ்ச தப்புக, நம்ம செஞ்ச அக்கிரமங்கள்லாம் ஒரு வார்த்தை வந்தோடனே டக்குன்னு அப்படியே மனசுக்குள்ள வரும். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, லெட்ஸ் கம் பேக் டு த கான்டெக்ஸ்ட். அப்ப நம்முடைய வாசல்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். we have to be very careful about our gates. நம்முடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 3வது வசனத்துல, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நம்ம வாயை ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறோமா.
தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். யாருக்கு பயம், யாருக்கு கலக்கம், யாருக்கு பிரச்சனை அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுனா உதட விரிவாய் திறக்கிறவன். தேவையில்லாம பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் கண்டதை பேசுறோம். இந்த வாய் ரொம்ப முக்கியமானது. இந்த வாயை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கு. ஏன் இந்த வாய் முக்கியமானதுன்னா, உங்க ரட்சிப்புக்கு, உங்க சால்வேஷனுக்கு நீங்க பயன்படுத்துறது 2 பார்ட் ஆஃப் யுவர் பாடி. உங்க சரீரத்துல 2 காரியத்தை உங்களுடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்துறீங்க. என்னன்னா, how do you accept the Lord Jesus Christ? How do you come into the household of God? அப்படின்னா இருதயத்துல விசுவாசிச்சு, என்னங்க இதை தப்பா சொல்லிட்டேனா, இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ணுகிறோம். அப்ப our mouth plays a very important, our lips plays a very important role in our salvation. அப்ப இந்த சால்வேஷனுக்காகவே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ற இந்த வாயை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நேற்று ராத்திரி இந்த செய்தியெல்லாம் உட்காந்து ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் அப்படியே உட்காந்து அசை போடலான்னு ராத்திரி உட்காந்து கொஞ்சம் யோசித்தேன். யோசிக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு நேற்று காலையில் நானே சுகினு என் மனைவி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த நாள் ஃபுல்லாக என்னென்னலாம் பேசினேன் அப்படின்னு உட்காந்து யோசித்து பார்த்தேன். அப்போ நம்ம தப்பாகவே பேசலாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் யோசிக்கும் போது பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் நிறைய நம்ம பேசுகிறோம். Words that are not even beneficial to us or to someone hearing. Just for the sake of talking, we talk and we enter into trouble. And ராத்திரி சொல்லுகிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Life and death are in your மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரம் are in the power of your tongue. உங்க வாழ்க்கையை, உங்க நாவை எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு மரணத்தை நீங்கள் தெரிந்தெடுக்கலாம் அல்லது ஜீவனை தெரிந்தெடுக்கலாம். அப்போ உங்க சரீரத்தினுடைய வாசலாகிய உங்க வாயை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். இன்னொரு ஆர்கனை குறித்து அங்க சொல்லும்போது, சரீரத்தினுடைய இன்னொரு வாசலை குறித்து சொல்லும்போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய மனதை நம்ம அங்க பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படியே வாசல்கள் என்று சொல்லும் போது வேதாகமத்துல ஏராளமான வாசல்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அங்கே மத்தேயு 18வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்ப பாதாளத்துக்கு, ஹேடுக்கு, ஹெல்லுக்கு ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டு சர்ச்சை ப்ரிவேல் பண்ண முடியாது. பாதாளத்தினுடைய வல்லமைகள் சபையை மேற்கொள்ள முடியாது. இப்படி பைபிள்ல பாத்தீங்கன்னா நேரோ கேட், அங்கே விசாலமான வாசல், அங்கே குறுகிய வாசல் என்று சொல்லி நேரோ கேட், அந்த பிராட் கேட்னு சொல்லி நிறைய வாசல்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணுமே, ஏல் பெத்தேல், இது என்னதான் வானத்தின் யாக்கோபு அங்க ராத்திரி தூங்கிட்டான். ஏல் பெத்தேல்ன்ற இடத்துல அவன் தூங்கிட்டான். அங்க ஆண்டவர் இருக்கிறத அவன் ராத்திரியில கனவுல அவன் பார்க்கும்போது தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை அவன் பார்க்கறான். உடனே அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, இது வானத்தோட வாசல் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், வேதாகமத்துல ஏராளமான வாசல்கள். there are so many gates and you can give lot many interpretation. ஆனால் இங்கே நெகேமியாவுக்கு ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அவன் என்ன கேள்விப்படுகிறான் என்றால், ஐயோ, அவனுடைய தேசத்தினுடைய அலங்கங்கள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகள் இந்த ராத்திரி வேளையில திட்டமாய் சொல்லுகிறேன், we are very few and sometimes I really fear. ஒரு வார்த்தை யாராவது குத்திருமா, யாராவது காயப்படுத்திருமா நான் ரொம்ப யோசிப்பேன். but with all conviction I say, lot of our gates are burnt. நம்முடைய வாசல்கள், பல வாசல்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகள், ஏரியாக்கள் இன்றைக்கு எரிக்கப்பட்டிருக்கிறன. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல ஏரியால நம்ம உடைஞ்சு போய் இருக்கிறோம். ஆனா பட் the saddest part is, நாம் அதை குறித்து கரிசனை இல்லாதவர்களாய், அதை குறித்த வருத்தம் இல்லாதவர்களாய், அதை குறித்த யோசனை இல்லாம ஓகே வாழ்றேன், எப்படி போணுமா போட்டுன்னு யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நெகேமியா அந்த காரியத்தை, வாசல் எரிக்கப்பட்டுருச்சு அல்லது அங்க அலங்கம் விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவனுடைய இருதயம் எல்லாம், அவன் வெகு நாளாய் துக்கப்பட்டு உபவாசம் இருந்து ஆண்டவர் நோக்கி அவன் பார்க்கிறான். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில I want to encourage you, உங்களை மாத்திரம் இல்ல, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல இடங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையில மதில்கள் விழுந்து போயிருக்கிறன. It is very common for all human to get our gates burned, but it is very uncommon. uncommon சொல்றதை விட எரிக்கப்பட்டிருக்கிறது ஓகே, ஆனா எரிக்கப்பட்ட நிலைமையிலேயே அப்படியே விட்டுட்டோம்னா தான் தப்பு. நீதிமான் யாருன்னு வசனம் சொல்லுகிறது அப்படின்னா, விழுகிறவன் 7 தரம் விழுவானா, விழுகாம இல்லை, எல்லாருக்கும் விழுகை உண்டு. ஆனால் விழுந்தே கிடைக்கிறவன் அவன் நீதிமானா இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நம்மை அழைக்கிறார்,
கர்த்தர் நம்முடைய வாசல்களை திரும்ப கட்டும்படியாக அழைக்கிறார். அப்ப இந்த நெகேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல ஒரு 10 வாசல் இருக்குது. 10 வாசலும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியை அது குறிக்கக்கூடியது. அப்ப 10 வாசலுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இந்த 10 வாசலை குறித்து தான் இந்த நாளில் நான் தியானிக்க போகிறேன். வருத்தப்படாதீங்க, 10 வாசலையும் நம்ம பேச போறதில்ல. 5 வாசல் மாத்திரம் இன்னைக்கு நான் பேசுறேன். அந்த 5 வாசல்களில் இருந்து ஒரு சில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாசல்கள் நம்முடைய வாழ்க்கையில இடிந்திருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த ராத்திரியில நான் உங்களுக்கு பேசுகிறேன். நெகேமியா 3வது அதிகாரம் 1வது வசனம். நெகேமியா சாப்டர் 3 and verse 1. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவனுடைய சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். என்ன வாசல்? சொல்லுங்க சத்தமா தான். இன்னும் சத்தம். எல்லாரும் யாரும் சொல்லல, அண்ணன் மட்டும் தான் சொன்னாரு. ஆட்டு வாசல், ஷீப் கேட். ஆட்டு வாசல்னா என்னங்க? ஆடு மாதிரி இருக்குமா வாசல்? அடுத்து ஒரு ஃபிஷ் கேட் இருக்கு. அது 3வது அதிகாரம் 3வது வசனத்துல. 3வது அதிகாரம் 1 வசனத்துல என்ன வாசல் இருக்கு? ஷீப் கேட். அப்படின்னா என்னங்க? ஏதாவது கெஸஸ் இருக்கா? சரி, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள சொல்லுங்க. ஏதாவது சொன்னீங்க? ஷீப் ஷீப் உள்ள வர கேட்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஓகே, ஆட மந்தைக்குள்ள விட்டு அடைக்கிற அந்த கேட். ஆமா, ஓகே. அது வந்து நம்ம பின்னாடி வேற ஒரு கான்டெக்ஸ்ட் எடுக்கும்போது ஷீப் கேட் அதை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த கான்டெக்ட்ல ஷீப் கேட் அப்படின்னு சொல்லும்போது எருசலேம் ஒரு பெரிய தேசம். இந்த தேசத்திற்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே ஆலயம் இருந்தது. எருசலேமினுடைய தேவாலயம் இருந்தது. இந்த தேவாலயத்தில் ராத்திரியும் பகலும் என்ன நடக்கும்? ராத்திரியில பகல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜனங்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக அங்கே வந்து பலி செலுத்துவார்கள். யார் பலி செலுத்துவாங்கன்னா, ஆசாரியர்கள் பலி செலுத்துவார்கள். ஒரு ஆடை கொண்டு வருவாங்க. உடனே ராத்திரியும் பகலும் அங்க வந்து ஆடுகள் மாடுகள் அங்கே வெட்டப்பட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் ஆடுகளை கொண்டு வருகிற ஒரு வழி இருக்கும். அது என்ன வழிதான்? இந்த ஷீப் கேட்ல தான் ஆட்டை பிடிச்சிட்டு உள்ள வருவாங்களாம். அப்ப இந்த வழி எதற்கு அடையாளம் என்றால், ஒரு பலி உள்ளே வருகிற ஒரு வழி. The way that a sacrifice is brought inside. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நித்திய பலி ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி ஒரே கிருபாதார பலியாக, ஒரே பலியாக நமக்காக பலி செலுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஷீப் கேட்டுக்குள்ள இன்னும் நாம் வேற பலிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்புக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கும் நமக்கு தேவையானது ஒரே ஒரு பலி தான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நிறைய நேரத்துல இந்த பலியை நாம் தள்ளி வைத்து விட்டு வேற பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். We are offering different sacrifices through our life instead of accepting the one and only sacrifice, Jesus Christ. That is why I say the sheep gate is destroyed in our lives. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்முடைய தேவன் தந்த பலியை ஏற்றுக்கொள்ளாததுனால நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆட்டு வாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கெல்லாம் யோசிக்கலாம், என்னங்க சொல்றீங்க? நாங்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை எங்க சொந்த ரட்சகராக ஏத்துட்டோம். அவர் செஞ்ச பலியை நாங்க ஏத்துக்கிட்டோம். We accepted Jesus Christ. We accepted his sacrifice years before. But let's think in our practical life. நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில டெய்லி நடக்கும்போது இந்த பலியை குறித்து நம்ம are we conscious about this sacrifice? நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கவலை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, இல்ல ஒரு உயர்வு வரும்போது, are we conscious about this sacrifice? இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், உலகத்துல நம்ம எதை வேணா சாதிக்கலாங்க, எதை வேணா செய்யலாம், எதை வேணா இழக்கலாம். ஆனால் end of the day only one thing matters. Do we have blood of Jesus Christ on us? அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறதா என்பதுதான் அங்கே தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது அங்கே சங்கார தூதன், அங்கே the angel of death visited each houses in the night
and all it saw was whether the gate, the doorpost had the blood of Jesus. அந்த நிலைக்கால்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இருந்ததா என்று பார்க்கப்பட்டது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், do you have the blood of Jesus on your life? உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தை நான் சுமந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம பேசுற பேச்சு, நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம யோசிக்கிற காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம பிரியாரிட்டிஸ், இது எல்லாமே மாறி இருக்கணுமே. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலையே. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், let's build the sheep gate in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற, மனம் திரும்புகிற, அவருடைய ரட்சிப்பை அனுபவிக்கிற அந்த ஆட்டு வாசலை திரும்ப கட்டுவோம். ஆட்டு வாசல் அது அவருடைய பலியை குறிக்கிறது. அவர் நமக்காக செலுத்தின ஒரே பலியை குறிக்கிறது. இரண்டாவது வாசலுக்கு போவோம். நெகேமியா 3வது அதிகாரம் 3வது வசனம். என்ன வாசல்? நீங்க சத்தமா சொல்லுங்க. நெகேமியா chapter 3 and verse 3. இங்க இந்த வசனத்துல என்ன கேட் இருக்கு? ஃபிஷ் கேட், மீன் வாசலை அசேனாவின் குமாரர்கள் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள். ஃபிஷ் கேட், இது என்ன கேட்டுங்க? சொல்லுங்க. ஆடு கொண்டு வர வாசல் ஆட்டு வாசல்னு, இப்ப மீன் கொண்டு வர வாசல் மீன் வாசல். சீ ஃபுட் இம்போர்ட். உண்மைதான், அதான் உண்மை. என்ன சொல்றேன்னா, எருசலேமை சுத்தி அங்கே 6 நதிகள் அங்கே இருக்கிறது. சி ஆஃப் கலிலி இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மெடிட்டரேனியன் சி இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த எருசலேம் நகரத்தை சுத்தி இங்க அங்க இருக்கும்போது அவர்கள் பிடிக்கிற மீன்களை இந்த வாசல்ல தான் கொண்டு வாங்க. அந்த ஆட்டு வாசல்ல அவன் மீனை கொண்டு வர மாட்டான். ஏன்னா இந்த ஆட்டு வாசல் இது எதற்கான வாசல் அப்படின்னா, அங்கே சாக்ரிஃபைஸ் கொண்டு வரதுக்கு மட்டும்தான் இந்த வாசலை பயன்படுத்துவான். இந்த வாசல்ல சும்மா நம்மள மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்னாடியும் போவோம், முன்னாடியும் போவோம், எல்லா வகையிலும் போவோம். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாக்ரிஃபைஸை கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அந்த ஆட்டு வாசல். அப்ப அடுத்த அந்த இன்னொரு வாசல்ல அவர்கள் பிடித்த அந்த மீன்களை கொண்டு வருகிறதுக்கு பயன்படுத்தினார்களாம் இந்த மீன் வாசல். அப்ப இந்த மீன் வாசல் எதற்கு அடையாளம் என்று நாம் வாசிக்கும் போது மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. சுப்ரீமன் அப்படியே சத்தமா வாசிங்கண்ணே. என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். He said unto them, follow me, I will make you fishers of men. அப்ப ஆட்டு வாசல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் நம்மை மீன்களை பிடிப்பதற்கு மனிதர்களை பிடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்னைக்கு பேதுரு, யாக்கோபு, அந்திரே, யோவான்லாம் இருக்கும்போது அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள்ல அவங்க எல்லாத்தையும் தோர்த்து போய் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, கம், I will make you fishers of men. I will make you fishers of men. அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அந்த வசனம், அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 4:20 வாசிக்கும் போது, உடனே அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் வசனம் இருக்கும். Immediately they went after him. For what? எதுக்கு போனாங்க? மனுஷர்களை பிடிக்கிறதற்கு போனார்கள். நீங்க எத்தனை பேரை பிடிச்சிருக்கீங்க? How many of you have you caught? அல்லது உங்களை எத்தனை பேரை பிடிச்சிருக்கீங்க? நீங்க சுவிசேஷம் எத்தனை பேருக்கு சொல்லி ஆண்டவருக்குள்ள பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் பவுல் எழுதும்போது சொல்றாரு, woe unto me if I take not the gospel. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. எத்தனை பேரை பார்க்கிறோம் டெய்லி? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்ணு பார்க்கிறவங்களை எத்தனை பேர் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க. நான் சும்மா வழிகள்லாம் போகும்போது அங்கங்க எங்கேயாவது பார்க்கிங் லாட் நிறுத்தினா நான் அப்படியே பார்ப்பேன். எத்தனையோ பேருக்கு ஹோம்லெஸ்ஸாக நிறைய பேர் இருக்கான். சமயத்தில் இந்த ரோடுகளில் பார்க்கும்போது அதிகமாக கூட்டம் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேடே சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் உள்ள போக வர யாரோ இருந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு பணம் தேவை. பலவிதமான தேவைகளில் பலர் இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான தேவைகளில் மனிதர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்காதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேரை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க?
How many of you have you caught for Jesus? இயேசுவுக்காக எத்தனை பேரை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க? நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன்ப்பா, நான் போயிடுவேன்ப்பா, பரலோகத்துக்கு போயிடுவேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ராத்திரியில் சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அந்த ஐயோ கடைசி நாட்களில் நிச்சயமாய் ஐயோவாக இருக்கும். இந்த உலகத்துல எல்லாம் நன்மையாய் நேர்த்தியாய் நம்ம எல்லாத்துக்கும் ஓடுது. எனக்கு தெரிஞ்ச நம்ம சபைக்குள்ள வருகிற எல்லாத்துக்குமே எவ்ரிதிங் இஸ் கவலைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு 3 நேரம் சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம நிறைய பேரை மாதிரி நைட்டும் பகலெல்லாம் அழுகிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய வருகை எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. வருகையில அவர் சொன்ன வசனத்தின்படி நம்ம வாழாம இருந்தா, நான் சொல்லுகிறேன், நம்ம சபைக்கு வந்திருக்கலாம், ஆராய்ச்சிருக்கலாம், ஆண்டவரை ஏத்திருக்கலாம், எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கலாம், என்னை மாதிரி பிரசங்கமும் பண்ணியிருக்கலாம். பட் if I will not live as per the word of God, எனக்கும் ஐயோ, உங்களுக்கும் ஐயோ. இந்த ராத்திரி வேளையில ஒன் கமாண்ட்மெண்ட் ஆண்டவர் சொன்னது, நீங்க பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களை சீஷராக்குங்க. மேக் டிசைபிள்ஸ். நானே டிசைபிள் ஆகலை, இனி நான் போய் யாரை டிசைபிள் ஆகிறது? அப்படி நம்ம இருக்கிறக்காக நம்ம அழைக்கப்படலைங்க. ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், ஃபிஷ் கேட் நிறைய நேரத்தில் நம்முடைய ஃபிஷ் கேட்ஸ், நிறைய நேரத்தில் நம்முடைய ஷீப் கேட்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம், மேபி கொஞ்சம் அப்படி நிற்கிது. ஆனால் ஃபிஷ் கேட் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கங்கள் இடிந்து போயிருக்கின்றன. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், வாய்ப்பு கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்ல, வாய்ப்பை ஏற்படுத்தி யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அண்ணே முந்தி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு டைம் நான் இந்த ஹோம்லெஸ் மக்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்க போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நாள் திரும்ப அதை நம்ம செய்வோம். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளை நம்ம ஏற்படுத்துவோம், சபையில் வந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து குக் பண்ணுவோம். we will pack and then we will go and distribute and we will say the love of Jesus. நம் சபையில் செய்ய வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய fish gates are broken. அடுத்து 3வது வாசலுக்கு நேராக கடந்து போகலாம். நெகேமியா 3வது அதிகாரம் 6வது வசனம். பழைய வாசலை பசேயாசின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுலாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் தங்களுக்கு உத்தரம்பாவி அவர்களுக்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அப்போ என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க என்ன கேட்டிருக்குது? இந்த வசனத்தில் என்ன கேட்டிருக்கு? என்ன கேட்டிருக்கு? ஓல்டு கேட், பழைய வாசல். அப்ப பழைய வாசல் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பழசானது எதுங்க? வாட் இஸ் த ஓல்டஸ்ட் திங் இன் திஸ் எர்த்? வேர்ல்டுக்கு முன்னாடி பழசு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னா காட். இன்னும் சொல்லணும், அந்த காடை வேற மாதிரி சொன்னோம்னா, நம்ம காடை கையில் வைக்க முடியுமானா? கையில் பிடிக்கணும், கர்த்தர் நம்ம கூடவே இருக்காரு. வேர்ட், எஸ், வேர்டு தானே சொன்னீங்க, வேர்ட். இந்த உலகத்திலேயே பழசும் எல்லா காலத்துக்கும் நின்று பேசக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இந்த வசனம். போன வாரம் பைபிள் ஸ்டடிக்கு சத்யா வந்திருந்தாங்க. சத்யா வந்திருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு பைபிள் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பைபிளே வாசிக்க தெரியாது, ஆனால் இன்னைக்கு ராத்திரி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாங்க. பைபிளை வாசிக்கும் போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசுமோ அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நிறைய வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒவ்வொரு டைம் வாசிக்கும் போது எனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுது வசனம். ஏன் தெரியுமாங்க? இந்த புஸ்தகம் ஜீவன் உள்ளது. திஸ் புக் ஹேஸ் லைஃப். இட் இஸ் நாட் a mere book. இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க சுபாவங்களை மாற்றும், உங்களுடைய தேவைகளை இந்த புஸ்தகம் மாற்றும். உங்களுக்கு வேலை வேணுமா? இந்த புஸ்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு பணம் வேணுமா? இந்த புஸ்தகத்தை வாசிங்க. You will get life. இந்த புஸ்தகத்திலே ஜீவன் உண்டு. பணம், பொருள், வேலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புஸ்தகம் எதை கொடுக்கும்னா நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த உலகத்தில் நீங்க மரிச்சாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் எதை கொடுக்கும் என்றால் இந்த சத்திய வேதம். அப்ப
அப்ப பழசு இருக்கிறதுலையே பழசு என்ன அப்படின்னா, பழைய ஒரு வாசலை அவங்க திரும்ப கட்டினாங்கன்னா அந்த வாசலுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா the word of God. அதான் எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறோம். பலிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். Stand in the ways and see and ask for old paths. பழைய வழிகள்னா நம்ம பாவ வழிகள்ல, பழைய விட்டு வந்த வழிகள்ல பூர்வமாய் ஆண்டவர் வைத்த வழிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப போன வசனத்துல சொன்னேன், மீன் வாசல்னு சொன்னேன். அங்க சீஷர்கள் ஆண்டவர் கூப்பிட்டாங்க, உடனே அவங்க செஞ்சுட்டு இருந்ததை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதும் அங்க ஷீப் கேட்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய அந்த சாக்ரிஃபைஸை ஏற்றுக்கொள்கிறோம். மீன் வாசல் வரும்போது நம்ம இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கை முறைக்குள்ளாக மீன்களை, அது வரைக்கும் மீன் பிடிக்கிறவனா இருந்தேன், இப்ப மனுஷரை பிடிக்கிறவனா நம்முடைய வாழ்க்கை மாறுது. இப்ப புது வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் செஞ்சுட்டு இருந்தது வேற வேற வழிகள். இப்ப ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வேற ஒரு பாதை உண்டு, வேற ஒரு வாசல் உண்டு, வேற ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு, வேற ஒரு பிலாசபி உண்டு, வேற ஒரு கல்ச்சர் உண்டு. இந்த வேற வழிக்கு மாறு. அது என்ன வழி? உலகத்திலேயே இருக்கிற பழமையான ஒரு வழி, இந்த வேதத்தின் வழி. The word, the way of this word of God. பழைய வாசல் சொல்லும் போது இந்த வசனத்தை வாசிக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க நிறைய பேருக்கு நான் இந்த ராத்திரியில சொல்லுகிறேன், அடிக்கடி நான் சொல்லுகிறேன், வசனத்துல தயவு செய்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 5 வசனம் வாசிங்க, 5 நிமிஷம் கூட ஆகாது. 5 வசனம். இன்னைக்கு கை தூக்குங்க எல்லாரும். யார் 5 வசனம் வாசிப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. இனிமேல் இருந்து, இன்னைக்கு வரைக்கும் வாசிக்காட்டி பரவாயில்ல, பட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ரீட் 5 verses. இன்னும் 2 5 வசனம் வாசி. இங்க பாருங்க, கை தூக்குனவங்க அப்படியே கை தூக்கியே இருங்க. கை தூக்குனவங்க அப்படியே கை தூக்கியே இருங்க. இந்த கையை நான் மட்டும் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். God is watching you. I'm seriously, I'm really strict. I want to be strict. நான் கொஞ்சம் கடினமா கூட நான் உங்கள்கிட்ட பேசணும் தான் நினைக்கிறேன். சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் வசனம் வாசிக்காட்டி வெளியில் இருக்கவனுக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க. நம்ம சர்ச்சுக்கு வரதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. I beg you, நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கேட்கிறேன், 5 வசனம் வாசிங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்க நாளைக்கு வேற எந்த இடத்துல நீங்க போனீங்கனாலும் சரி, இந்த சபையில ஒன்ன கத்துக்கங்க. Spend time to read the word of God. இந்த வசனத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கை மாறும். பழைய வாசலை திரும்ப கட்டுங்கள். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே, I submit myself to build the old gate. அடுத்து 4வது வாசலுக்கு நேரா கடந்து போகலாம். நெகேமியா 3வது அதிகாரம் 13வது வசனம். நெகேமியா 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இங்க என்ன வாசல் வாசிக்கிறோம்? இல்ல, அது அதுக்கு முன்னாடி மேல ஃபர்ஸ்ட் வேலி கேட், பள்ளத்தாக்கின் வாசல். இப்ப பள்ளத்தாக்கின் வாசல் அப்படின்னா 2 விதமா நான் இதை சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் takes us through times of valley. கீழே பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம நடத்தி செல்கிறார். நல்லா எல்லாம் போயிட்டு இருக்கு, திடீர்னு அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி, என்ன ஒரு மாதிரி ஒரு வறட்சி, ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு கவலையான பாதை, இதுல கர்த்தர் நம்ம நடத்துறார். நான் அவர்களை அழுகையின் பள்ளத்தாக்கில நடத்தி அப்படின்னு ஓசியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். God takes us through parts of valley experience of tears sometimes. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிறார். யாருமே நீங்க தயவு செய்து யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் ஏத்துக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இந்த பைபிள் அப்படி சொல்லலை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு என்ன நடக்குதோ உள்ள இருக்கவங்களுக்கு அது நடக்கும். ஆனா என்ன வித்தியாசம்? அவனுக்கும் நமக்கும், வெளியில் இருக்கவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் கூட வருவாரு, அவர் போகிற பாதையில என்னை தேற்றுவதர் மட்டும் இல்ல, என்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். He will take me to the other shore. That is the promise that the word of God gives you. Yes, through this path when we pray, God comforts us. He gives us grace to overcome it.
பட் அட் த சேம் டைம் இங்கே பூமியில் இருக்க இமைக்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடினா உங்களை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற இல்லையா? If you will seek God only for the sake of living in this earth, there is no one so wretched than you. That's what the word of God says. அப்ப இந்த வசனத்தை ஆண்டவரை தேடதெல்லாம் எதுக்கு தேடணும்னா நித்திய ஜீவனுக்காக தேட வேண்டும். We have to seek the Lord for the eternity. ஆனால் போகிற பாதையில் ஆண்டு நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் ஆண்டு. அப்போ இந்த வேலி கேட்டின அனுபவம், இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள பள்ளத்தாக்கின் வாசல் என்று சொல்லும்போது அது எதற்கு அடையாளம் என்றால் the times and periods where God humbles us. கர்த்தர் நம்மை தாழ்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது, அல்லது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. நிறைய நேரத்தில் God also takes us through situations where he humbles us and he also expects us to be humble. நிறைய நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் நம்மளால தாங்க முடியாது. அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டான், அப்படி பேசிட்டான். அதோட ரூட் எங்க தெரியுமா? பிரைட். தேவையில்லாத செலவுகள் நம்ம நிறைய நேரத்தில் செய்வோம். எதுக்கு அப்படின்னா 4 பேர் நம்ம நல்லா நினைக்கணும், நம்ம தேவையில்லாத செலவு செய்வோம். அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ். அதனுடைய ரூட் எங்க தெரியுமா? உங்களை பத்திலாம் தெரியலங்க, நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன். என் கல்யாணத்துக்கு 2500 பேர் வந்தாங்க, எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு 4000 பேர் வந்தாங்க. இப்போ யோசிக்கிறேன், இதெல்லாம் ஏன் செஞ்சேன், ஏன் எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் செய்ய விட்டாங்க? ரூட் என்னன்னா ப்ரைட். 4 பேர் என்னைய பார்த்து ஓ இவன் நல்லா ஆஹா ஓஹோன்னு இருக்கான்னு நினைக்கணுங்கிறதான். அப்படி தேவையற்ற செலவுகள் எங்க ரூட்? ப்ரைட். சிலருடைய பேச்சுக்களில் ப்ரைட் இருக்கும். நம்ம படித்ததை குறித்து, நம்ம பட்டங்களை குறித்து, நம்ம சம்பாதித்த குறித்து. இன்னைக்கு காலையில் ஆபகுக்குள்ள ஒரு வசனத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஆபகுக்கு 2வது அதிகாரத்தில் பாஸ்டர் டேனாவும் அதே காரியத்தை இன்னைக்கு ப்ரீச் பண்ணாரு. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல அகங்காரியா இருக்கிறவன், அதாவது பெருமையா இருக்கிறவனுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணாரு. அப்ப அதுல என்னென்ன கேரக்டர்னா திருப்தியே அடையாம இருக்கிறது. அந்த வசனத்தை நான் இந்த ஸ்லைட்ல போடல. ஆபகுக் சாப்டர் 2 and verse 2 நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் திருப்தி அடைய மாட்டானா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம திருப்தி அடையணும். உண்பதற்கும் உடுக்குவதற்கும் உங்களுக்கு இருந்தால் அது போதும் பைபிள் சொல்லுது. If you have something to eat and to live, that is enough. போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். அப்படின்னா அப்ப நாங்களாம் வேலைக்கு போக கூடாதா, அப்புறம் நாங்களாம் இப்போ பொருட்கள்லாம் வாங்கக்கூடாதுன்னு அப்படின்னு பைபிள் சொல்லலை. பட் வேர் இஸ் அவர் ஹார்ட்? நம்ம எதுக்கு நேரம் கொடுக்குறோம், எதுக்கு ப்ரியாரிட்டி பண்றோம், எதுல நம்ம நிறைய ஃபோக்கஸ்டா இருக்கிறோம்? That shows where our heart is. இப்போ எல்லாருக்கும் வேலை செய்வது எல்லாருக்கும் அவசியம், எல்லாருக்கும் தேவை. ஆனால் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மாவும் எது மேல நம்ம வச்சிருக்கிறோம்? திருப்தி அடையாம இருக்கு. 2வது ஒரு காரியம் மாயையை பின்பற்றுவது, going after vanity. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, வேனிட்டியோட இருக்கிறது. இதெல்லாம் யாருடைய கேரக்டர்னு சொல்லி இந்த ஆபகுக்கு 2வது அதிகாரம் சொன்னா பெருமையா இருக்கிறவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு காலையில பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாரு, அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த உலகம் பை சம்ஹவ் ஏதோ ஒரு மீன்ஸ் கொண்டு சின்ன குழந்தைகளுக்குள்ள அந்த பெருமைங்கிற விதைய ஏதோ ஒரு வழியில கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கு இந்த உலகம். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன். எஸ், ஜெரமியா இஸ் டூயிங் தட். எல்லா நாளும் ஜெரமியாக்கு பார்க்கறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே அவன் நல்லா வாட்ச் பண்றதுக்கு கொடுப்பேன். சுகினுக்கு தெரியும், வீட்டுக்கு வந்தா மணிக்கணக்கா இது நான் பாக்குறேன். ஒன் மோர் ப்ளீஸ் கெஞ்சுவான். நான் ஆஃப்டர்நூன் சொன்னா டாடி ஒன் மோர் ஜஸ்ட் 5 minutesமா. ஏன்னா he wants more. அப்ப இந்த உலகம் எப்படி நம்ம டிசைன் பண்ணுது அப்படின்னா, நமக்கு தேவையானதை எதையுமே ஒரு எண்டு கார்டு போடாம இன்னும் கொஞ்சம் வேணும். இட்ஸ் அடிக்ஷன் இல்ல, ஆனா கிடைக்கிறதையே இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் இதுல என்ன இருக்கு, இதுல என்ன தப்பு? நான் சொல்லுகிறேன், beware of your time. உங்க நேரங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, உங்க பணங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. நிறைய நேரத்துல நம்ம கையில காசு இருக்கனால செலவு பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். நிறைய செலவினங்கள் how I did was just because I had money I spent it. No, we don't spend just because we have money. எப்ப நீங்க எதை செஞ்சாலும் 2 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. இது தேவையா? ஒண்ணு, is it required? Will it bring glory to God? கர்த்தருக்கு அது மகிமையை கொண்டு வருமா? அதான் வசனம் சொல்லுது, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு செய்யுங்க. If you will bring that, அந்த தாட் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில யாருக்கும் பார்த்து நம்ம எதை பத்தி யோசிக்க மாட்டோம். இப்படிதான்
எஸ் ஐ நோ திஸ் வில் பிரிங் க்ளோரி டு காட். நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. அவர் லைஃப் வில் பிகம் டிரான்ஸ்பரண்ட். அப்போ இந்த பள்ளத்தாக்கின் வாசல் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையாய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். God will lift you. When we humble ourselves, God will lift us. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், இந்த சபையை கர்த்தர் உயர்த்தணும். வர ஒவ்வொருத்தரையும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். நீங்கள் உயர்த்த ஆசைப்படாதீங்க. Don't try to be uplifted by yourself, but let God uplift you. ஆண்டவர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். கடைசி வாசலை சொல்லி நான் அங்கே முடிக்கிறேன். அங்கே நெகேமியா 3:13 வாசிக்கிறோம், 3:14 வாசிக்கிறோம். இன்னொரு வாசலை குறித்து வாசிக்கிறோம். அங்கே 3:14 ஸ்டார்டிங்ல இருக்குது. சொல்லுங்க என்ன வாசல்னு? டங் கேட். தமிழ்ல அப்படியே லிட்டரலா அவங்களுக்கு வாசிக்க தெரியல, அதனால சாணி கேட்டுட்டாங்க. ஓகே, குப்பை மேட்டு வாசல். குப்பை மேட்டு வாசல், அங்கே டங்கு கேட். அப்போ இந்த வாசல் எதற்கு அடையாளம் அப்படின்னா, அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாம் எவ்வளோ பிளான்ட் அந்த சிட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். எருசலேமுடைய சிட்டி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அந்த சிவிலைஸ்டாக வளர்ந்த சிட்டி. நம்ம ஊர்லலாம் வந்து என்ட்ரியும் ஒரே வாசல் தான், எக்ஸிட்டும் ஒரே வாசல் தான். அப்படிதான் நம்ம ஊர்லலாம் இருக்கு. ஒரே வாசல் வழியாக அழுக்கும் வெளியே போகும், சுத்தமும் வெளியே போகும். ஆனால் இவங்க எப்படி அழகாக வச்சுருந்தாங்க, டங் கேட் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா, அவங்க சிட்டியோடைய தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் அழகாக அந்த வழியில் கொண்டு போய் தான் அவங்க சிட்டிக்கு அப்புறப்படுத்துவாங்களாம். இங்கே பலி செலுத்துறாங்கல்ல, பலி செலுத்தும் போது அங்கே ரத்தம், கொழுப்பு, தேவையில்லாத எல்லா காரியங்களும் கொண்டு போய் அந்த வாசல் வழியாக தான் கொண்டு போவாங்க. They won't use the other gates for this purpose. அப்போ இந்த வாசலை குறித்து சொல்லும்போது எதற்கு அடையாளம் என்றால் சுத்திகரிப்புக்கு அடையாளம். Cleansing ourselves. கிறிஸ்தவ வாழ்க்கை 3 காரியம் தாங்க. 3 things is what Christian life matters. 1, hearing the voice of God. Number 2, talking back to the Lord. And number 3, repentance. 4 விஷயம். Number 3, repentance. Number 4, fellowship of saints. இந்த 4 விஷயத்துல நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா, I can write and give it to you, நம்ம பரலோகம் போயிடலாம். இந்த 4 விஷயம் நம்ம ஒழுங்கா செய்வோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பாவம், sin cannot enter our lives. அப்போ இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், இந்த குப்பை மேட்டு வாசல் நம்மை சுத்திகரிக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். எப்படி 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 சுத்திகரிக்க முடியும்? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் சரீரத்தில் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணமாக்கப்படும். போன வாரம் சொன்னேன், என்ன சொன்னேன்? இந்த மாம்சத்தில் இருக்கிற அழுக்குன்னு சொல்லும்போது குளிக்கிற 2 நாள் கூட குளிக்காம இருப்பேன், 3ஆவது நாள் கண்டிப்பான குளிச்சு தான் ஆகணும். நான் ஒரு விளையாட்டாக சொன்னேன், ஒரு சில நேரத்துக்கு உண்மையாலுமே அது நிஜம்தான். அதை ஒருத்தர் ஆன்லைனில் கேட்டுட்டு நம்மகிட்ட சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் கரெக்டுங்க அவர் சொன்னது, அவர் தப்பு சொல்ல, அவர் சொன்னது 100%. என்ன வசனம் இங்கே சொல்லுது? ஆவியில மட்டும் சுத்திகரிக்கிறது இல்லை. என்ன வசனம் சொல்லுது? மாம்சத்திலும் ஆவியிலும் both beloved cleanse ourselves from all filthiness of the flesh and the spirit. அப்போ ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வீடு உள்ளத்துக்குள்ள மட்டும் தான் சுத்தமா இருப்பேன், வீடு அசிங்கமா இருக்குன்னு சொல்ல முடியாது. வீடும் சுத்தமா இருக்கணும், உள்ளமும் சுத்தமா இருக்கணும். வெளியிலையும் நான் சுத்தமா இருப்பேன், உள்ளேயும் சுத்தமா இருப்பேன். ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. We have greater promises. If we will say that I am a man who is worthy of greater promises, then I should be clean outside and clean inside. அப்போ உள்ளும் புறமும் சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில உள்ள மாம்சத்திலே இருக்கா இல்லை ஆவியிலே இருக்கலாம், இந்த ராத்திரி வேளையில இந்த குப்பை மேட்டு வாசல் இடிஞ்சு கிடக்குது. We have to rebuild. ஆண்டவருடைய ஒவ்வொரு நாள் ராத்திரி நான் சொன்னேன் 5 வசனம் வாசித்துருங்க. நான் அடுத்த வாரம் டெய்லி இனி வாரம் கேட்பேன், 5 வசனம் வாசித்தீங்களா, அண்ணன் வாசித்தீங்களா, அமிகா சிஸ்டர் வாசித்தீங்களா அப்படின்னு வாரம் கேட்பேன். நீ சுப்ரீம் அண்ணன் வாசித்தீங்களா கேட்பேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 2வது காரியம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, டெய்லி ராத்திரி தூங்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா, ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ நிறைய தப்பு செஞ்சுட்டேன், என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னால் முடியல. நிறைய நேரத்தில் யாருக்காவது இங்கே தப்பு செய்யணும்னு ஆசை இருக்கா? யாராவது வெட்டணும் குத்தணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? யாருக்கும் ஆசை இல்லை. ஆனால் வெட்டணும் குத்தணும் இன்டென்சிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, அதெல்லாம் நமக்கு வரவே வராதுன்னு யோசிப்போம். ஆனால்
சின்ன சின்ன நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எல்லாத்தோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிப்போம். அப்போ யோசிக்கும் போது அந்த தப்புகள்லாம் யாரும் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. கோமா மனைவிட்ட பேசணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் திடீர்னு சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுது, பிடிச்சி கத்தி அன்னைக்கு தேவையில்லாமல் சமாதானத்தையும் மொத்தமாக இது பண்ணிடுறோம். அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைப்போம். சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் போகும்போது என்ன, அதுதான் நல்லா ஜூஸியாக வரும். உட்காந்து ஓகே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அவங்க அப்படி இவங்க இப்படி, அவங்ககிட்ட அந்த தப்பு இருக்கு. அப்போ அப்படி நம்ம பேசுவோம். அப்போ இதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை, ஆனால் விரும்பாத தீமையை நாம் செய்கிறோம். அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை சுத்திகரிங்க. இப்படி நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் கழுவுறது மாத்திரம் இல்லை, சுத்திகரித்து ஆண்டவர் நம்மளை அந்த ஸ்டேஜில் இருந்து நம்மளை வேறவங்களா மாத்துறாரு. தட்ஸ் வாட் ரிப்பன்டன்ஸ் brings. when we keep on washing ourselves, one fine day God makes us or changes our behavior. அப்போ ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். எப்படி இவங்க கட்டினாங்க அப்படின்னு அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டினதெல்லாம் தேவர் ஆர்டினரி மென். அப்போ உங்கள் வாசலில் இடிஞ்சு போகிறதுக்கு ஷீப் கேட்டாக இருக்கட்டும், ஃபிஷ் கேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி பழைய வாசலாக இருக்கட்டும், அல்லது டங் கேட்டாக இருக்கட்டும், இல்லை பள்ளத்தாக்கின் வாசலாக்கு, இது எல்லாத்தையும் திரும்ப கட்டுறதுக்கு பெரிய ஊழியக்கார் வந்து உங்களுக்கு அப்படியே பிரசங்கம் பண்ணி அப்படிலாம் செய்யணுங்கிறது இல்லை. வசனம் என்ன சொல்றதுன்னா, God used ordinary people to rebuild their city. கர்த்தர் சாதாரணமான மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். எல்லாரும் நம்ம எல்லாத்தினாலையும் திரும்ப ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணியே நம்மளை கட்டுறதுக்கு அவர் he gives grace. He uses ordinary people. இப்போ ரெண்டாவது காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வாசலை கட்டும் போதும் இவங்க இந்த வாசலை கட்டினாங்க, இங்கே கட்டினாங்க, இவங்க இந்த வாசலை அங்கே கட்டினாங்க, இவங்க அந்த வாசலை அங்கே கட்டினாங்கன்னு சொல்லி எல்லாரும் வாசலை கட்டினாங்க. பட் they all build it together. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல எல்லாரும் சேர்ந்து அவர்கள் கட்டினார்கள். அப்போ இதுல என்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. எல்லாரும் நம்மளுடைய வீக்னஸை நம்ம கட்டுவோம். ஆனால் சபை எதற்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் கலெக்டிவாக சேரும்போது கர்த்தர் தம்முடைய கிரேஸ் அளவில்லாமல் கொடுக்குறாரு. He changes. அப்போ we have to know our position and we have to build together. இப்போ சபையில் வந்து நம்ம எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது, நம்ம சபையை வந்து நம்ம சாதாரணமாக எடுக்கணும். நம்ம உள்ளே வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது, என்னங்க நல்லா இருக்கீங்களா, என்னங்க கிரேஸக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குற சாதாரணமாக இருக்கலாம். பட் இன் தட் ஃபெலோஷிப் காட் பில்ட்ஸ் ஈச் அதர். அப்போ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டினார்கள். இவங்க சேர்ந்து கட்டும்போது எல்லா வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர்கள் தாழ்பால்களை பழுது பார்த்து கட்டினார்கள். இதை ஒவ்வொரு காரியத்தை அங்கே பழுது பார்த்து கட்டினார்கள்னு சொல்லி வாசிக்கிறான். கதவுகள், பூட்டுகள், தாழ்பால்கள் இதெல்லாம் பழுது பார்த்து கட்டினார்கள் இருக்கு. அப்படின்னா பழுது பார்க்கறதுக்கு they had equipment in their hand. அப்போ இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், ஒரே எக்யூப்மெண்ட் தாங்க நம்மளுக்கு, வசனம்ங்கிற எக்யூப்மெண்ட். ஹேவ் எக்யூப்மெண்ட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். இதெல்லாம் கட்டினாங்க. கட்டி முடிச்சவங்கள ஆண்டவர் சும்மா விடலை. இவங்க செஞ்சு எத்தனை வருஷங்க ஆச்சு? கட்டி முடிச்ச எத்தனை வருஷம் இருக்கும் தோராயமா? இந்த பைபிள் எழுதி தோராயமா எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 years அப்ராக்சிமேட். இப்போ ஏன் இன்னைக்கு இவங்களை பற்றிலாம் வாசிக்கிறோம்? Why do we read about them? Because God himself has recorded in his book. ஏன்னா அவங்க கட்டினவங்க எல்லாத்தோட பேரையும் ஆண்டவர் எழுதி வச்சார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் கட்டுங்க, ஒரு நாள் வரும், we will go and stand before the Lord, and when he opens the book of life, our names will be written and we will have our rewards. Don't take it light about rebuilding. எல்லாம் உடைச்சதான், நம்ம உடைச்சதான், நம்ம கண்டுக்காம விட்டதான். ஆனால் நம்ம திரும்ப கட்டுறதுக்கு he is giving reward. ராத்திரி வேளையில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு இன்னும் ரட்சிப்பு பூர்ணம் அடையலை. சால்வேஷனில் நிறைய பேர் we take it light. ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேன், எப்படியோ இருக்கட்டும், என்னமோ இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய அந்த பலியை, கிருபாதார பலியாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, சுவிசேஷத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பணத்தை, உங்கள் நேரத்தை ஏதாவது ஒரு வகையில் சுவிசேஷத்திற்காக யாருக்காவது ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனப்படுங்க. ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். You don't have to become a pastor. You don't have to become a saint. But rather just give your life to him and he will use you.
மூணாவது காரியம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பழைய வழிகள் திரும்ப வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Give yourself to the word of God. நம்பர் 4, உங்க வாழ்க்கையில் இருக்க பெருமையான இடங்கள், ப்ரைடா இருக்கிற எல்லா இடங்களை ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்மைப்படுத்துங்க. Humble yourself. 5வது காரியம், குப்பமேட்டு வாசல். Again come to repentance. Cleanse yourself. Every day let's go through the process of cleansing ourselves. எனக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நிறைய இடத்துல இடிஞ்சு கிடக்கு, நிறைய இடத்துல சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு. பட் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், God rebuild us. Help us to rebuild. எங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை, தேவையான கிரேஸை, தேவையான கிருபையை, தேவையான இரக்கத்தை, மர்சியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க ஆளுகையினால எங்களை நடத்துங்க. எங்க வாசல்களை திரும்ப கட்டப்பட